இப்போ தோட்டத்தில் 2 மரம் இருக்குது மெயினாக. என்ன மரம்லாம்? நன்மை தீமை அறியத்தக்க மரம், ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா ஆதாம் வாழ்ந்துக்கிட்டே இருப்பான், அவனுக்கு என்னவே கிடையாது, மரணமே கிடையாது. நன்மை தீமை கனியை சாப்பிட்டானா அவன் செத்துருவான், தேவ சாயல் என்ன செஞ்சிருவான், இழந்துருவான். அவனுக்கு நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் நடக்கும். நன்மை தீமையை நான் சிம்பிளாக சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், ஓகேவா? நன்மை தீமையை வந்துட்டு அவன் சாப்பிட்றான், ஓகேவா? நன்மை தீமையை சாப்பிட்டதுக்கப்புறம் ஆண்டவர் ஏன் அவனை வந்து ஏதேன் தோட்டத்துலேருந்து வெளியே அனுப்புனார்? ஏன் வெளியே அனுப்புனார்னா, பைபிளில் வசனம் இருக்கும், அவன் எதை பறித்து சாப்பிடக்கூடாதுன்னு வெளியே அனுப்புனார்? ஜீவ விருட்சத்தை. என்ன அர்த்தம்னா, இப்போ அவனுக்கு நன்மை தீமை வாழ்க்கையில் நடக்குது. இவர் எழுதுறாரு, சாலமோன் எழுதும் போது எழுதுறாரு, பிறப்பும் இறப்பும், நல்லதும் கெட்டதும், துக்கமும் சந்தோஷமும். சரியா? இப்போ இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒருத்தன் இப்படி இருக்கிறான், பிறக்கிறான், இறக்குறான், அவனுக்கு கஷ்டமும் வருது, நல்லதும் வருது. இப்படியே அவன் வாழ்நாள் ஃபுல்லும் வாழ்ந்துட்டு இருந்தானா எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும்ல. எப்போவுமே வியாதி இருக்குது. இப்போ சுகர்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு புழுலாம் வெளியெல்லாம் வருது, ஆனாலும் நீங்கள் சாகவே மாட்டீங்கன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? அதனால தான் நரகம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம எரிவோம், ஆனாலும் என்ன செய்ய மாட்டோம், சாக மாட்டோம். ஏதேன் தோட்டம் நரகம் ஆயிடக்கூடாது. இப்போ அவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாங்க அப்படின்னா இது என்னதாயிரும், நரகம் ஆயிரும். அப்படின்னால தான் வெளியே அனுப்புனார்.